والسماء ذات البروج واليوم الموعود والشاهد ومشهود قتل أصحاب الأخدود. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال الله تعالى في القرآن الكريم قل إن الأمر كله لله إن ربك فعال لما يريد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய ஜும்ஆ உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பற்றி, அவனுடைய ஆளுமை, உரிமை இது சம்பந்தப்பட்ட வசனங்கள் எல்லாம் ஏராளமாக இருக்கின்றன. ஒரு காலத்தில் சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மக்களை எல்லாம் எப்படி ஆலிம்கள் கெடுத்தார்கள் என்றே பச்சையாக சொல்லலாம். இப்பொழுதும் நடைபெறுகிறது. இப்போ இந்த வலைத்தளங்கள் இருக்க, அதுல பேசக்கூடிய விஷயத்தை பார்த்து விட்டால் நம்மளுக்கு டென்ஷன் ஆகும், சூடாகும். அவ்வளவு மட்டமாகவெல்லாம் பேசுவார்கள் ஆலிம்கள் என்றெல்லாம் பார்க்க முடிகிறது. இது விஷயத்தில் இந்த கராமத் என்று சொல்லுவார்கள், கராமத்துல் அவுலியாய் ஹக்குன் அப்படின்னு அரபில் எழுதி வச்சிருக்காங்க. அவுலியாக்களின் கராமத்துகள் உண்மை என்றெல்லாம் அது அரபி மொழியில் வந்து விட்டால் அது ஏதோ இஸ்லாத்தில் இருப்பது போல மக்களுக்கு தோன்றுகிறது. அரபி மொழி இஸ்லாம் ஆகாது. அதை கொஞ்சம் விரிவாக இன்னொரு நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம். முதலில் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். அவனுடைய ரைட்ஸ், அல்லாஹ்வுக்கு என்ன அதிகாரம், அவன் தன்னுடைய தூதர்களுக்கு எவ்வளவு அனுமதி கொடுத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த கதைகள், கப்சாக்கள், பொய்கள், புழு மூட்டைகளை எல்லாம் மக்கள் ஒதுக்கி குப்பையில் போட்டு விடுவார்கள். அதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், குல் இன்னல் அம்ர குல்லஹு லில்லாஹ், அனைத்து அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் என்று நபியே சொல்லிவிடு. எல்லா அதிகாரம், குல்லுன் அதிகாரம் என்றால் பல அதிகாரங்கள் இருக்கின்றன, பல சக்திகள், வல்லமைகள் பல கோணத்தில் இருக்கு. எல்லாம் எல்லாத்தையும் மொத்தமா பேச முடியாது. ஏனென்றால் திருமறை குர்ஆன் 23 காலங்களில் இறங்கி இருக்கின்றன. சொல்ல போனால் மொத்த குர்ஆனும் அல்லாஹ்வுடைய அதிகாரம் தான். அதில் சில விஷயங்களை சொல்கிறேன். இன்னல்லாஹ யஃஅலு மா யஷா, இன்னல்லாஹ யஃஅலு மா யுரீத், இன்ன ரப்பக ஃபஅலு லிமா யுரீத். அல்லாஹ் நினைத்ததை செய்கிறான், விரும்பியதை செய்கிறான். ஃபஅலு லிமா யுரீத், அவன் நினைத்ததை முடிக்கிறான் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. நினைத்ததை முடிக்கிறான் என்றால் அவன் முடிக்கும் பொழுது யாரும் குறுக்கே வர முடியாது, இறை தூதர்களாக இருந்தாலும் சரி. அது பின்னால் வசனத்தை காட்டுறேன். எல்லா அதிகாரமும் அல்லாஹ்வை சார்ந்தது. இதுல இன்னொரு வசனம், லா யுஸாலு அம்மா, ஒவ்வொரு வசனம் பஞ்சிங்கா இருக்கும் பாருங்க. லா யுஸாலு அம்மா யஃஅலு வஹும் யுஸாலூன், அவனிடத்தில் ஏன் இதற்கென்று எவரும் கேட்க முடியாது, அவன் எல்லோரையும் கேட்பான். இப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ்.
அல்லாஹ்வுடைய வீச், அந்த வார்த்தையுடைய ஸ்டைல பாருங்க. லா யுஸாலு அம்மா யஃபாலுஹும் யுஸாலூன். அவனிடத்தில் ஏன் அல்லாஹ் இப்படி செய்தா என்று எவரும் கேட்க முடியாது, அவன் எல்லோரையும் கேட்பான். அது மட்டுமல்ல, இந்த வசனம் எல்லாம் அப்படியே மனசுல பதிவு வச்சுக்கிட்டா போதுமானது. அல்லாஹ்வுடைய வல்லமை ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய வல்லமை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இறை தூதர்கள் யாரின் பக்கம் அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களை கேட்போம் அப்படிங்கிறான் அல்லாஹ். இறை தூதர் அனுப்பப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து நபிகள் பெருமானார் வரை எத்தனை லட்சோப லட்ச இறை தூதர்கள் வந்தார்கள். அந்த இறை தூதர்கள் யாரின் பக்கம் அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களை கேள்வி கேட்போம். பிறகு இறை தூதர்களை பார்த்து கேட்போம். எப்படி சொல்றாம அல்லாஹ் மக்களை பார்த்து என்ன கேட்பான்? என்னுடைய தூதர்கள் சொன்னதை கேட்டீர்களா? அவர் சொல்படி நடந்தீர்களா? அவர் காட்டிய வழியில் நடந்தீர்களா என்று மக்கள் கேட்பானா? தூதரை பார்த்து நான் சொன்னபடி சொன்னீர்களா அப்படி கேட்பானா? நான் என்ன சொன்னாலும் அதை கரெக்டாக சொன்னீர்களா? அவர் சொன்னபடி நீங்கள் கரெக்டாக நடந்தீர்களா? இப்படி ஏகப்பட்ட வல்லமை அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லிட்டு ஒரு வசனத்தை பாருங்க. வலையின் சேனால் ரதபன்ன பில்லதி, இதெல்லாம் 35 ஆண்டுகளுக்கு முன்னால் பல முறை மக்கள் மத்தியில் பேசியது. நாம் அதெல்லாம் கவனிச்சு பார்க்கிறோமா எனக்கு தெரியாது, இருந்தாலும் நினைவூட்டுகிறேன். வலையின் சேனால் ரதபன்ன பில்லதி ஔஹைனா இலைக்க, நபியே நான் நினைத்தால், அல்லாஹ் சொல்றான், நாம் நினைத்தால் உன் வஹியை போக்கி விடுவோம், அழித்து விடுவோம்ங்கறான். உனக்கு வஹி கிடையாது அப்படின்றான் நாம அல்லாஹ். நம்ம உனக்கு வஹி வராது, நீ இறை தூதர் இல்ல, சுமாரி அப்படி சொல்லிடுவாங்கறான். இப்படிலாம் நம்ம கற்பனை பண்ண முடியுமா? எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்கிறது, எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. இன்றிலிருந்து நீ இறை தூதர் அல்ல, உனக்கு வஹி வராது, வஹியை அழிச்சு போடுவேன், வந்த வஹியை அழித்து விடுவேன். இதுக்கு மேல ஒரு வேலை போய் யா யுஹன்னாஸ் மனிதர்களே மொத்த மனிதனை அழித்து தொலைத்து விடுவேன், வேறு படைப்பை கொண்டு வருவேன். எப்படி சொல்றான் பாருங்க. ஏன் இந்த வார்த்தை இப்படி சொல்றான்? என்னவோ நீங்க தான் இருந்து என்ன வணங்குறீங்கன்னு நினைச்சுக்கிட்டாதீங்க, உங்களை விட்டா எனக்கு வணங்க ஆள் நினைக்காதீங்க. அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து உலகம் அழிவு எத்தனை கோடி மக்கள் வருவார்கள், அத்தனை பேர்களும் அழித்து தொலைத்து வேறொரு சமூகத்தை, வேறொரு படைப்பை நான் படைப்பேன். கவனம், ஏன் இப்படி சொல்றான் அல்லாஹ்? மற்ற சக்திகள் எல்லாம் இறை தூதர்களுக்கு என்ன இருக்கு நீ விளங்க. இறை தூதரை அழிப்பேன், வஹியை அழிப்பேன், நபிமார்களை அழிப்பேன், உலகத்தையே அழிப்பேன், வேறு சமூகத்தை கொண்டு, இது என்னால் முடியும். அல்லாஹ்வுக்கு இது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. சார் எப்படி சொல்லலாம் பாருங்க ரப்புல் ஆலமீனுடைய. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, இறை தூதர்களுக்கு அல்லாஹ் சில அற்புதங்களை வழங்கி இருக்கிறார். அந்த இறை தூதர்களுக்கு அனுப்பப்பட்ட கொடுக்கப்பட்ட அற்புதங்களுக்கு பேர் முஅஜிஸா என்று சொல்வார்கள். அவுலியாக்களுக்கு சொல்லப்பட்ட அற்புதங்களை கராமத்துமாங்க. அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, சும்மா இப்படி வித்தியாசப்படுத்துறான். கராமத்துல் அவுலியாய் ஹக்குன், அவுலியாக்கள் கராமத்துல என்ன அற்புதங்கள், அதாவது மற்ற மனிதர்களால் செய்ய முடியாத ஒன்று அற்புதம் என்று சொல்லப்படும். அதைத்தான் கராமத் முஅஜிஸா என்றெல்லாம் அரபிலே சொல்லுவார்கள். அதாவது அவுலியாக்கள் மானத்திலே பறந்தார்கள், தண்ணீரை மிதந்தார்கள், அப்படியே பறந்து வருவார்கள். திடீரென அபுதால்கள் இருந்தார்கள். அபுதால் என்ன? ஒரே நேரத்தில் 10 பேர் ஒரே ஆள். அப்படிதான் புரியுதா? முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் திருவிதாங்கூர் பள்ளிக்கு வந்தார். இங்க அதே நேரத்தில் ஜும்மாவுல அந்த பள்ளியில இருந்தார், அதே நேரத்தில் திருநெல்வேலியில இருந்தார். ஒரு 10 இடத்துல இருப்பாராம். இதுக்கு பேர் அபுதாலு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான், அரபில எழுதி வச்சிருக்கான். இதெல்லாம் கராமத் கராமத் அற்புதங்கள் என்று நிறைய எழுதி வச்சிருக்கான். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நபிமார்களுக்கு கொடுத்த அற்புதங்கள் என்ன? எல்லோருக்கும் தெரிந்த அற்புதம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறப்பே ஒரு அற்புதம் தான், பேராச்சரியம். அது உலகத்தில் அப்படி இன்னொன்று நடக்கவே நடக்காது. பிறந்தவுடன் தகப்பன் இல்லாமல், ஆணுடைய எந்த சம்பந்தம் இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுத்தார்கள். ஆனால் இப்படி நடக்கும் பொழுது உலகம் என்ன சொல்லும்? காரி துப்பும். என்ன கல்யாணம் முடிக்கல, ஒரு ஆம்பளை தொடல, என்ன ஒரு குழந்தை பத்திட்டு என்ன வந்து நிக்கிறா, காரி துப்பம் இல்ல, சொல்ல போனால் வேசி என்றே சொல்லும். அந்த சமூகம் அப்படி சொல்லது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹ் வஷாரத்திலே, என்னிடத்தில் எதுவும் கேட்காதீர்கள், இதோ தொட்டில் கிடக்கக்கூடிய குழந்தையிட போய் கேளுங்கன்னு இஷாரா செய்தார்கள். வாயில சொல்லல, நான் பேச மாட்டேன், என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, தொட்டில் இருக்குல்ல அதுக்கு போய் கேளுங்கன்னு வாய் மூலமாக இல்லாமல் சைகை மூலமாக சொன்னார் அப்படிங்கிறான்.
அவர்கள் கேட்டார்கள் வாயில, காலு கைஃப நுக்கலிமு மன் கான ஃபில் மஹதி சவியா, தொட்டில் அடக்கிற பிள்ளை எப்படி பேசும்? ஒரு மாத குழந்தை, 2 மாத குழந்தை, அன்னைக்கு பிறந்தவங்க பேசவா செய்யும்? தொட்டில் அடக்கிற குழந்தை எப்படி பேசும் என்று அவர்கள் மறுத்தார்கள். கால இன்னி அப்துல்லா, அந்த குழந்தை சொன்னது நான் அல்லாஹ்வுடைய அடியான் என்று சொன்னதுங்கிற அல்லாஹ். ஏன் இதை காட்டுறான்? இப்படி ஒரு ஆதாரத்தை நிரூபிக்காவிட்டால் அவருடைய தாய் தப்பான வழியில் உள்ளவன் சொல்லி போடுவான். நாளைக்கு இன்னொரு சொல்லிடக்கூடாது, நான் நாகூர் தர்காவை படுத்தேன், ஒரு பொம்பளை சொல்லிடக்கூடாது. இல்ல, கல்யாணம் முடிக்காத பொம்பளை, எந்த ஆம்பளையும் தொடாத பொம்பளை, நாகூர் தர்காவை படுத்தேன், அந்த அவுலியா மூலமா எனக்கு ஒரு புள்ள, அப்படி ஒன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட் விட்டான்ல, குழந்தைய பேச சொல்லுங்க. இந்த பேச்சை இங்க எவனும் வச்சிடக்கூடாது. ஒரு அற்புதத்தை காட்டும்போது அதை வைத்து வழிகெடுத்து விடக்கூடாது என்பதற்காக குழந்தையை பேச வைத்தான். கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடியான். குழந்தை பேசுது, கற்பனை கெட்டாத விஷயம் தானே அது. பிறந்த அன்னைக்கு குழந்தை ஒரு 2-3 நாள் இருக்கு, மிஞ்சி போனா. கால இன்னி அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடியான். ஆதானியல் கிதாப், எனக்கு வேதத்தை தந்து விட்டான். வஜஅலனி நபியா, நபியாக்கி விட்டான். பிறந்த அன்றே நபி வேதம். வேற யாருக்கும் அப்படி இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வருஷம் ஆச்சு. பிறந்த அன்றே நபி, அன்றைக்கே வேதம் என்று அந்த குழந்தை சொன்னது அப்படிங்கிறான். அதுக்கு அடுத்து சொல்றான், அன்னி கொஞ்சம் வளர்ந்த பிறகு, அந்த குழந்தை வளர்ந்து ஒரு கொஞ்சம் பெருசா அனுப்புறான். அவங்க சொல்றாங்க, அந்நிய கஜேத்துக்கும் வியாயத்தையும் ரப்பிக்கும், நான் உங்களிடத்தில் சில அத்தாட்சிகளை கொண்டு வந்தேன். குர்ஆன்ல இந்த அற்புதங்களை பற்றி வரக்கூடிய எல்லாமே ஆயத்துன்னு அல்லாஹ் சொல்லுவான். இந்த முஅஜிஸா கராமத் கிராமத்துலாம் பெருசா வராது. ஆயத் ஆயத் என்று எங்கெல்லாம் வருது, மொத்த குர்ஆனும் அற்புதம் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மொத்த குர்ஆனும் எனக்கு அற்புதம் தான்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அற்புதம் என்றாலே திருமறை குர்ஆன் ஆயத் என்று தான் சொல்லப்படும். அவங்க சொல்றாங்க, பி ஆயாத்தி ரப்பிக்கும், இறைவன் எனக்கு ஆயத்தை தந்திருக்கிறான், அத்தாட்சிகளை, அற்புதத்தை, கராமத்தை என்னன்னு சொல்லிக்கலாம். அன்னி அஹ்லுகுக்கும் அத்தைன் கஹாயத்தி தைர் ஃபன்ஃபுக் ஃபீஹி ஃபயகூனு தைரம் பிஇذنில்லாஹ், களிமண்ணால் ஒரு பறவையை செய்வேன், அதை எடுப்பேன், ஃபூ என்று ஊதுவேன், அல்லாஹ்வின் உத்தரவுப்படி அது பறந்து செல்லும் அப்படிங்கிறார் ஈசா அலைஹிஸ்ஸலாம். நடந்த இதை நம்பாட்ட முஸ்லீம் இல்ல. அவுலியாக்க கதையை நம்பினா முஸ்லீம் இல்ல. நபியின் கதையை நம்பாட்டி முஸ்லீம் இல்ல. அவுலியாக்கள் கதையை நம்பினால் முஸ்லீம் இல்ல. இறைத்துறை கதையை நம்பாட்டி முஸ்லீம் இல்ல. பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அது பறக்கும். ஒவ்வொரு அக்மஹவல் அபர்ஸ வஹில் மௌத்தா பிஇذனில்லாஹ், செத்தவர்களுக்கு உயிர் கொடுப்பேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் செத்தவர்களை உயிர்ப்பிப்பேன், குஷ்டரோகியை குணமாக்குவேன், பிறவி கோடை சரியாக்குவேன். பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய உத்தரவோடு. மக்கள் சொல்றாரு இஸ்லாமிய பிரச்சாரத்தை இதையே ஒரு ஆயத்தா அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் குர்ஆன் வசனம் தானே ஆயத்து. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அற்புதங்களை கேட்டு ஆயத்து ஆயத்து ஆயத்துங்கறாங்க. அதுக்கு மேல பிராக்டிகலா நடைமுறையில ஓ நபியக்கும் மா தாக்குலுன மா தத்தஹுன ஃபீ புயூத்திக்கும், உங்கள் வீடுகளில் என்ன இருக்கிறது என்பதை நான் சொல்வேன். அப்படினா உங்க வீட்டுக்குள்ள வராம நான் சொன்னா, உங்க வீட்டுல அந்த மூலையில இந்த பெட்டி இருக்கா, அந்த பெட்டிக்குள்ள இது இருக்கா, பக்கத்துல இது இருக்கா, ஒரு 50 சொல்லணும் வைங்க. உங்க வீட்டுல ஒரு சுத்தியல், உங்க வீட்டுல ஆணி, அந்த அடியில கீழே 4 ஆணி கிடக்கு, போய் பாருங்க. அரண்டுவான்ல. வீடுகளில் உள்ளதை சொல்வேன். அது மட்டுமல்ல, என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுவேன். காலையில வர்றாரு ஒரு ஆளு, 2 தோசை சாப்பிட்டீங்களா, நீங்க 3 இட்லி சாப்பிட்டீங்களா, 2 பூரி சாப்பிட்டீங்களா, நீங்க உளுந்தவரை சாப்பிட்டீங்கல்ல, நீங்க உளுந்தவரை வாடான்னு சொன்னீங்களா, கிறுக்கு பிடிச்சிடும் நம்மளுக்கு. ஐயா இப்படி ஒருத்தன் சொன்னா அவனை கடவுள்வான்ல. இந்த மாதிரி ஒரு ஆள் சொன்னா, இப்ப உண்மையிலே சொல்றான்னு வைங்க, ஒரு ஜோசியக்கார ஏக கும்பிடுறான், ஒரு 40 நாள் உண்மையை சொல்லி போடுறான், ஒரு கெஸ் பண்ணி அடிக்கிறான். கெஸ் பண்ணி அடிக்கும் பொழுது சில விஷயங்களை வச்சு அவன் கெஸ் பண்ணி அடிக்கிறான். அதுல 2 உண்மை இருக்கும், 10 பொய் இருக்கும். அத்தனையும் சொன்னார், என்ன சாப்பிட்டீங்க, வீட்டுல என்ன இருக்கு, அல்லாஹ் இன்ன ஃபீ ஸாலிகல் ஆயா, இதெல்லாம் ஒரு ஆயத்துகள், இதெல்லாம் ஆயத்துக்கிறான்ல. இந்த அற்புதங்கள்லாம் ஆயத்துக்கிறான்ல. இவன் அற்புதம் அவுலியாக்கள் அற்புதம் என்ன சொல்றான் கடைசியில் சொல்றேன். அப்புறம் இவ்வளவு கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்றான், நல்லா கவனிக்கணும். இங்கதான் அல்லாஹ் தனக்கு என்ன அதிகாரம் இருக்குங்கிறத காட்டுறான். அல்லாஹ்விடத்தில் எவனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்றதை கேட்க முடியுமாங்கிறான்ல. எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, யார் அதை கேட்க முடியும்? அராதா யுஹ்லிகல் மஸீஹ் இப்ன மரியம் வ உம்மஹு, ஈசாவையும் அவர் தாயையும் நாசமாக்கி விட்டால் என்னை யாராவது கேட்க முடியுமா? எப்படி சொல்றான் பாருங்க. இந்த வசனம்லாம் ஆண் இவள மனசுல இருக்கணும். இந்த ஈசா உலகான ஈசா செய்யறாரு, இவ்வளவு அற்புதத்தை செய்யறாரு, நான் அனுமதிச்சு செய்யறாரு, என் உத்தரவுப்படி செய்யறாரு. அதே ஈசாவை நாசமாக்கிடுவேன்.
அவ அம்மாவையும் சேர்த்து நாசமாக்குவேன். என்னிடத்தில் அதை கேட்பதற்கு யாருக்காவது உரிமை இருக்கிறதா? ரைட்ஸ் இருக்கா உங்களுக்கு? எப்படி கேட்கலாம்? நீ என்னமோ ஈசாவை கடவுள் நினைச்சிட்டு இருக்க, மரியம் தான் கடவுள், கடவுளை பெற்ற தாய் நினைக்கிற. அந்த ரெண்டு பேரும் நாசமாக்கிடுவேன்டா. அற்புதம் என்பது நான் கொடுத்தது, ஆளையே க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறான். அதுக்கடுத்து இது ஒரு அற்புதமாச்சா? உதாரணத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம், நிறைய மேட்டர் இருக்கு, ஒவ்வொன்றா சொல்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய அற்புதம் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்பை பாம்பாக மாற்றினார், 19 கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லாஹ் என்ன கேட்கிறான்? கையில் என்ன இருக்கிறது? கம்பு இருக்கிறதுங்கிறார். மூசா நபி சொல்றார், அந்த கம்பை கைத்தடியை கீழே போடும் அப்படிங்கிறார் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் கீழே போடுங்க அப்படிங்கிறார். அப்படிங்கிறான். அவர் உடனே கம்பை கீழே போட்டாரு. அது பாம்பா ஓடிச்சு, பாம்பா நெளிந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கண்ணஹா ஜான்னு, அது நெளிந்து ஓடக்கூடிய பாம்பாக ஆனது. வல்லா முதிபிரன், பயந்து ஓடினார் மூசாங்கிறான். இந்த வசனம் நிறைய பேர் கவனிக்க மாட்டீங்க. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் கம்ப போடுறாரு, அது பாம்பா மாறுது, நெளிஞ்சு ஓடுது. அதை பார்த்தோன்னே பயந்து ஓடுறாரு. வலமியக்கம், திரும்பி பார்க்காமல் ஓடினார் அப்படிங்கிறான். ஏன் இதை சொல்றான்? இது பாம்பாக மாறும் என்பது மூசாக்கு தெரியாதுன்னு அர்த்தம். அவர் கீழே போடுன்னு அல்லாஹ் சொல்லு போடுறாரு. அது பாம்பாயிடுதுன்னா, பாம்பாச்சுன்னா என்ன ஆகும்? என்ன அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஒன்னாரே ஓட்டாங்கிறான். வல்லா முதுபிரன் வலமியக்கம், திரும்பி பார்க்காமல் ஓடு ஓடு என்று ஓடினார். யா மூசா லா தகஃப், மூசாவே பயப்படாதே அல்லாஹ் சொல்றான். இன்னஹு லா யதல் முர்சலூன், என்னுடைய தூதர்கள் நான் இருப்பதுக்கு பயப்படுறீங்க? என் தூதர்கள் பயப்பட மாட்டார்கள், நீ என் தூதர் தானே, பயப்படாத. ஏன் இதை செய்யறான்ல? ஏன் இப்படி முதல்ல சொல்லல? இந்த கம்ப கீழே போடுவேன், அது பாம்பா மாறும், அப்படி சொல்லல. இவருக்கு தெரிய சஸ்பென்ஸ், நம்ம நினைக்கல. உழுது இப்படி காட்டாட்ட என்ன ஆகும் தெரியுமா? ஃபிரௌன் முன்னால பாம்பா கம்ப போட்டு பாம்பா மாத்து வரல. இது ஒரு ரிகர்சல், ஒரு இதை செய்து காட்டுறான்ல, இப்படி செஞ்சு பாருங்கிறான். அங்க ஃபிரௌன் முன்னால முதல்ல அங்க போட்டாரு வைங்க, போட்டுட்டு அவரு ஒண்ணா கதை நாரி போகும்ல, போட்டுட்டு அவரே வரணும், இப்படி இவர் தோத்துட்டாரு அப்படின்ற போதில் பாரு, ஓடுது புடி, பாத்துக்கிட்டியா? இப்படிதான் இருக்கும், பயப்படாத போ. இதையும் அத்தாட்சிங்கிறான், இதையும் ஆயத்துங்கிறான். அடுத்து பாருங்க, அந்த ஃபிரௌனுடைய மகாசபைக்கு சென்றார். அங்கே போய் அவர்கள் சூரியக்காரர்களை நீங்களே ஆரம்பியுங்கள் என்று சொன்னார். ரொம்ப திறமையான சூனியம், மேஜிக்கல் ரொம்ப கெட்டிக்கார போயிடுவோம். கயிர்கள் எல்லாம் பாம்பாக மாற்றுவதை போன்ற தோற்றமளிக்கக்கூடிய அளவுக்கு ஆக்கினார்கள். கயிறு எல்லாம் பாம்பா மாத்துறாங்க. அல்லாஹ் சொல்றான், அது பாம்பா, கயிறுலாம் பாம்பு நிறைய ஓடுது. இதை பார்த்து மூசாக்கு ஒரு சின்ன பயம். ஆஹா, நம்ம ஒரு பாம்பா வச்சிருக்கோம், இப்படி பயந்தாருங்க. அவர்கள் கயிறுகள் பாம்பா மாறுவதை பார்த்து மூசா கொஞ்சம் பயந்தார். மூசா, அவர் உள்ளத்தில் கொஞ்சம் பயம் வந்து விட்டது. அப்பவும் அல்லாஹ் பயப்படாதுங்க. ஏற்கனவே பயந்தாரு, அது பயிரகமா பாய்ந்து ஓடிட்டாரு. இங்க ஓடல, சும்மா நின்னாரு. உள்ள ஒரு பீதி. ஒரு இறை தூதரே ஒரு அற்புதங்களை பார்த்து அடுத்தவனுடைய சூரியத்தை பார்த்து பயந்திருக்காருங்க. அல்லாஹ் பயப்படாத, இதெல்லாம் நம்மளுக்கு தான் பயப்படாது, சூரியத்துக்கெல்லாம் பயப்படாது, சூரியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள், கவலைப்படாது. உடனே இவர் கம்பை போட்ட உடனே என்னாச்சு? அவர்கள் பாம்பாக மாற்றிய கயிறை எல்லாம் இவர் போட்ட அந்த கைத்தடி பாம்பாக மாறியது விழுங்கிற்று அப்படிங்கிறான். விழுங்கின அந்த சூனியக்காரங்க எல்லாம் இருந்தாங்கல்ல, மொத்தமா விழுந்தான். நீதாப்பா ரப்பே அப்படின்னு விழுந்துட்டான். அவனுக்கு தெரியும் நம்ம செய்யறது சூனியம், இதை அம்மனும் திங்குதுன்னா அது சாதாரண விஷயமா இருக்க முடியாது, மாபெரும் சக்தி உள்ளவனால நடக்கும். அவனு மொத்தம் ஆமன்னா பிரபி மூசா ஹாரூன், இந்த மூசாவும் ஹாரூன் சொல்லக்கூடிய ரப்புக்கு நான் அடிபணிகிறோம் என்று விழுந்தான். ஃபிரௌன் சொல்றான், கால ஆமன்து லஹு கப்ல அன் ஆதன லக்கும், ஏன்ட்ட அனுமதி கேட்காம நீங்க முஸ்லிம் ஆயிருவீங்களோ? நீ ஏன்டா கேட்கணும்? யாருதான் நீங்க? உங்க எல்லாம் ஏற்பாடு பண்ண நான் தானே, எல்லா வகையான ஏற்பாடு தந்து ஒரு செய்ய வச்சதுனா. நீ ஜூனியக்கார, நான் என் என்னுடைய தலைமையின் அடிமணி, ஏன்ட்ட கேட்காம ஏன்டா முஸ்லிமா நீங்க இப்படி கேட்கலாம்? நான் அனுமதிக்க முன்னே நீங்கள் முஸ்லிமானீர்களா? கத்தி என்ன ஐதியக்கம், கைய காலை வெட்டி போடுவாங்கிறான். மாறுகால் மாறுகை மாங்கல்ல,
கையை காலை வெட்டி போடுவாங்கறான். சல்லிபன்னக்கு ஃபி ஜுதுஇன் நகலி, பேரித்த மரத்துல கெட்டி வச்சு போடுவாங்க, மரத்துல கெட்டி கையை காலை வெட்டி போடுவாங்கறான் ஃபிரௌன். இது எல்லாம் குர்ஆன் வசனங்கள். அப்ப அந்த சூனியக்காரர்கள் முஸ்லிம்கள் இருக்காங்க, சூனியக்காரர்களா இருந்து முஸ்லிமானார்களே, அவன் சொன்னான் ஃபக்லிமான் தகால் இன்னமா தக்லி ஹாதில் ஹயாத் துன்யா, என்ன வேண்டுமோ செய், இந்த உலகத்தில் தான் நீ தீர்ப்பு அளிக்க முடியும், இந்த உலகத்திலே நாசமாக்கு ஆக்கு. அந்த ஈமானுடைய வலு ஒரு வினாடியில் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகுது பாருங்க. அந்த ஆயத்துகள், அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை பார்க்கும், அதெல்லாம் எல்லாம் மூசா நபி செய்த ஃபுல் ஆயத்து, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியா நம்புகிறார். நம்பிவிட்டு ஃபக்லிமான் தகால், என்ன வேண்டுமோ செய், இந்த உலகத்தில் தானடா ஒரு நாள் செய்ய முடியும். இப்படி பேச முடியுதா? எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு திருமறை குர்ஆன் வசனம் நம்மளுக்கு இப்படி ஏற்படுத்தணும் உள்ளத்துல. அல்லாஹ்வுடைய வசனம் இல்லடா, படைச்சவல்ல சொல்றான். லா யதுர்ருக்கும் அல்லல்லாஹ் இதா ததித்தும், நீங்கள் சரியாக நடந்தால் கெட்டவர்கள் உங்களை எதுவும் செய்ய முடியாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீ ஒழுங்கா இருக்கியான்னு கேக்குறான். அர்த்தம் புரியுதா? ஏன் இந்த மாதிரி அநியாய அக்கிரமம் நடக்க உலகத்துல முஸ்லிம்கள் இவ்வளவு பாதிக்கப்படுறாங்களே, நீ ஒழுங்கா நடக்க வாண்ட ரபி வழி இருக்கா? குர்ஆன் நீ இருக்கியா? லா யதுர்ருக்கும் அல்லல்லாஹ் இதா ததித்தும், நீங்கள் சரியான வழி நடக்கும் பொழுது கெட்டவர்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப சில பேர் கெட்டவர்கள் தொல்லை பண்றானா, நம்முடைய நடையில் ஏதோ கோளாறு இருக்குது பொருள். பனி இஸ்ராயீல் பஹ்ர, அந்த மக்கள், அந்த சூரியக்கார முஸ்லிம்கள் அந்த கடலுக்கு, நைல் நதி மங்கல்ல அந்த கடலுக்கு வரும் பொழுது கடலை பிளந்து அல்லாஹ் வழி விட்டுருக்கான். அது ஒரு அற்புதம் தானே. அந்த கதை நீ உங்க எல்லாரும் தெரியும், நீண்டு சொல்ல வேண்டியதில்லை. கடல் அந்த ஆறு பயங்கரமாக பிளந்து அந்த வழியில ஓடி வந்திருக்காங்க. அவங்க தப்பிச்சிடுறாங்க. மூசாவும் மூசாவை சார்ந்த முஸ்லிம்களும் தப்பிச்சிடுறான். ஃபிரௌன் அடித்து நொறுக்கப்பட்டான், மூழ்கடிக்கப்பட்டான் குர்ஆன் சொல்லுது. தப்பிச்ச பிறகு கரை கடந்து வர்றான். போகும்போது அங்க என்னாச்சுன்னா, சில பேர் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். அஸ்லாம் அந்த ஏரியாவில், அந்த ஊர்ல, அந்த நாட்டில் வச்சுக்கலாம், அந்த அந்த கடலுக்கு அப்பால், லைனுக்கு அப்பால், அங்க சில பேர் என்ன செஞ்சான், காளை மாட்டின் கன்றை கடவுளாக்கி கொண்டு வணங்கி கொண்டிருந்தார்கள். எவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க. மூசா நபி அற்புதம், கடலை பிளந்த அற்புதம், கொஞ்ச நெஞ்ச அற்புதம் இல்ல. வந்தவுடனே அந்த காளை மாட்டின் கன்றை பார்த்தார்கள். அதுல எவனோ மேஜிக் பண்ணி ஒரு மாதிரி சத்தம் வர வச்சுட்டான். ஜஸதுல்லஹு ஹுவார் அப்படிங்கிறான்ல, அதற்கு தோல் இருந்ததுங்கிறான். இந்த கை கால்லாம் தோல் இருக்குல்ல, ஜஸது உடல், அந்த காளை மாட்டிற்கு உடல் இருந்தது, அது ஹுவார் என்று சப்தமிட்டதுங்கிறான்ல. அவ்வளவு அருமையான மேஜிக் எல்லாம் செய்திருக்கானுவோ. இன்னைக்குள்ள மேஜிக் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் பண்ண மேஜிக் உச்சாட்டமான மேஜிக் எல்லாம் செஞ்சிருக்கான் அந்த காலத்துல. அதை பார்த்து சத்தம் போட்ட உடனே இவன் என்ன, யாரு இத்தனை சூரியக்கார முஸ்லிம்கள் இருக்காங்களே, இத்தனை பேர் சொன்னாங்க, யா மூசா அல்லனா இலாஹன் கமாலஹு மாலிஹா, இந்த வணங்குனாங்கல்ல காளை மாட்ட, இது போல எங்களுக்கு ஒரு கடவுளை ஏற்படுத்தி தாருங்கள். ஈமான் அவுட். உச்சகட்ட ஈமான் வந்தது. ஒரு அற்புதத்தை பார்த்து உச்சகட்ட ஈமானுக்கு போனாங்க. என்ன கொன்னு புதைக்கடா, கவலைப்பட மாட்டேன் ஃபிரௌன்ட்ட. அந்த ஃபிரௌன்ட்ட இருந்து காப்பாற்றப்பட்டு வர்றாங்க. காளை மாட்டு கண்டப்பா மனுஷ புத்தி என்னன்னா, நொடி பொழுது ஈமான் நாசமா போயிடும். ஜாக்கிரதையா இருக்கும். 1000 பிரச்சனை இருக்கு, நீங்களே இருக்கிறீங்க. எத்தனையோ டாக்டர் போயாச்சுங்க, எங்க போய் சரியா வரலங்க. கடைசியில எங்க அம்மா நான் தூங்கிட்டு இருக்கும் பொழுது லேச தாயத்தை கொண்டு போய் என் தலைவாணி அடியில வச்சாங்க, நல்லா ஆயிடுது. ஈமான் போயிடும். இப்படி சொல்ற ஆள் இருக்கு. நான் எங்க வீட்டுல, அவரை ஒரு வீட்டுல பேசி பாருங்க, இப்படி வழிகட்டு போறீங்க, நரகத்துல விழுந்துருவீங்களே, நாளைக்கு அல்லாஹ் உன்கிட்ட கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்கன்னு கேட்டு பாருங்களேன். எனக்கும் அதுதான்டா பயமா இருக்கு. நீ இப்படி முஹித்தீனை கோச்சிட்டு இருக்க, அவர் நாளைக்கு நரகத்துல தள்ளிட்டாருன்னா உன்னை கூப்பிட மாட்டாரா சொர்க்கத்துக்கு, இப்படி பேசுவாங்க. ஏன் அப்படி பேசுறான்? அப்படிதான் ஆலிம்கள் பேசுகிறார்கள். திருவோட்ட அவுலியா கேள்விப்பட்டிருக்கா? திருவோட்ட அவுலியா, திருவோட்ட அவுலியா யாரு? நாகூர் தவறான ஷாவுலின் பாத்ஷா. திருவோட்ட அவுலியான்னு அவருக்கு பேர் இருக்கு. திருவோடு இருக்கு. திருவோடு, திருவோடுனா என்னது? பிச்சை எடுக்கிற சட்டி. பிச்சை எடுக்கிற சட்டிக்கு திருவா. ஓட்டுக்கு திருவணி. யாராவது தொப்பிய திரு தொப்பி, திரு தலப்பா, திரு ஹெல்மெட் அப்படி யாராவது சொல்லுவானா? இந்த மாதிரி திருவோட்ட அவுலியான்னு சொல்லி ஒரு இருக்க ஒரு ஆலிம். இப்பதான் அது என்கிட்ட மொபைல்ல இருக்கு, பாக்குற ஆள் வந்து பாத்துக்கிட்டு முடிஞ்ச பிறகு. திருவோட்ட அவுலியா, திருவோட்டை ஷாவுல் நாயகம் என்ன செஞ்சாங்களாமா, இப்படியே காட்டினாங்க. அதுல நிறைய சாப்பாடு இருந்துச்சா, வர்றவங்க எல்லாம் அள்ளிட்டு போனாங்க. திருவோடு பிச்சை எடுக்கிற ஓட்டில் வந்துட்டு ஆயிரக்கணக்கான சாப்பிட்டு போறாங்க. இப்படி சொல்லி வச்சிருக்கான். இன்னலில்லாஹி இபாதன் தத்தூஃப் பிஹில் கஅபா அப்படிங்கறான்.
ஒரு ஆலிம் சார். இது அரபி பார்த்தோன்னு என்ன சூப்பர் ஹதீஸ் நீங்க நினைப்பிய, குர்ஆன் வசனம் நினைப்பிய. இன்ன லில்லாஹி இபாதன் தத்தூஃபு பிஹுல் கஅபா அப்படினா என்ன? அல்லாஹ்வுக்கு சில அடியார்கள் இருக்கிறார்கள், அவர்களை கஅபா சுத்தி கொண்டு இருக்கிறதுங்க. புரியுதா? மக்கள் எல்லாம் காபாவை சுற்றுகிறார், நம்ம எல்லாம் காபாவை சுத்துறோமா? சில அடியார்கள் எல்லாம் வச்சிருக்காங்க, அந்த அவுலியாக்கள் வச்சிருக்காங்க. முஹைத்தின் அப்துல் காதிர் ஜிலானி எல்லாம் காபாவுக்கு போக மாட்டாரு, அவர் இருக்கிறது காபா வரும். இவ்வளவு அகம்பாவம் பாத்தீங்களா? என்ன திமிர் பாத்தீங்களா? இவ்வளவு ஒரு அற்புதத்தை செய்த மசீகை தோலைச்சு கட்டிடுவாங்க, அவன் அம்மாவை நாசமாக்கிடுவாங்க. இவ்வளவு உச்சகட்டமான வசனம். அன்பிற்குரியவர்களே, அந்த கதைகளை எல்லாம் பெருசா சொன்னா அதுக்கெல்லாம் டைம் பத்தாது. ஏன்னா கதைகள் கப்சாக்கள் எல்லாம் அது வரையறுக்கப்படாது. குப்பைகளை எப்படி விரிவிக்கிறது ஒன்றதான் சொல்லலாம். குர்ஆன் வசனத்தை பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்ஆன் வசனத்தை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி சப்ஜெக்ட் முடிச்சாரு. இது அவ்வளவுதான் பேச முடியும், இந்த டயம் அவ்வளவுதான் இருக்கு ஜும்மாவுல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றானோ யாரு? மக்காவில் வாழ்ந்த காபிர்கள் வர்றான். وقالوا لن نؤمن لك حتى تفجر لنا من الارض ينبوعا. முஹம்மதே, உன்னை நாங்கள் ஈமான் கொள்கிறோம், உன்னை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமானால் பூமியில் ஒரு ஊத்து பிரித்தடிக்க வேண்டும். மந்திரம் செய்யுங்கிறான். சுமந்திரக்காளி தண்ணி வரட்டும்னா அப்படி பிரிட்டு வரணும். நீ இறை தூதருங்கிற ஏதாவது ஒரு மேஜிக்கு பயங்கர அற்புதத்தை காட்டணுங்கிறான். மனுஷ புத்திய பாருங்க, மனுஷனுடைய இயற்கை புத்தி அதுதான். 1000 அற்புதத்தை காட்டுறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவன் புத்திய பாருங்க, முன்னால ஒரு சிலை இருக்கணும், அது மனுஷன் புத்தி. சிலை இருக்கணும், அல்லது கபர் இருக்கணும், அல்லது மரம் இருக்கணும், அல்லது மட்டை இருக்கணும், அல்லது கொடி இருக்கணும். குறைஞ்சது ஆஃப்டர் ஒரு தாயத்தாக இருக்கணும், சின்னதா. மனுஷ புத்தி அப்படி போச்சா? இதெல்லாம் குர்ஆன் வசனம். மீனலக்க ஹத்தா தஃப்ஜுர் லனா மினல் அர்தி யம்பூஆ. நீ என்னமோ அல்லாஹ்வுடைய தூதருங்கிறீரே, ஒரு ஊத்து பீரிட்டு அடிக்கட்டும், நீ சொல்லணும், ஊத்து வரணும். அப்படியே ஊத்து பீரிட்டு அடிச்சு அப்படியே போகணும். கடல் பக்கத்துல ஊத்து இருக்குல்லங்க, அது ஹாய் அப்படின்னு நீ சொல்லணும், ஓடணும். அது வேண்டாம். அவ் தக்குல்லக ஜன்னத்து மின் நஹீலின் அயபின் ஃபத்ஃபஜ்ர் லனா ஹிலாலஹா தஃஜீரா. அல்லது உனக்கு ஒரு பேரித்த தோட்டம் இருக்க வேண்டும், அந்த பேரித்த தோட்டத்துல ஒரு சின்ன அப்படியே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கணும். இதாவது இருக்கா? 2 நாளா சாப்பிடலாம், 4 நாளா சாப்பிட, சோத்துக்கு வழி இல்லாம, சாப்பாடு வழி இல்லாம இருக்கிறது. நீ தூதரா இப்படி காட்டு. சரி, அது வேண்டாம். அல்லது நீ சொல்லணும், நீ நினைக்கணும், வானம் இடிந்து உழ வேண்டும். இப்படி சொல்றான் சொல்லாட்டு வந்து, நான் உன் ஈமான் பண்ணணும், இட்ல ஏதாவது ஒண்ணு செஞ்சு காட்டு, வானம் இடிந்து உழ வேண்டும். அல்லது அவ் தாத்திய பில்லாஹி கபீலா, அல்லது அல்லாஹ்வையும் மலக்களையும் கூட்டுவா. அல்லாஹ் இருக்கா, மலக்களை கூட்டு வந்துரு, அல்லாஹ் எல்லாரும் பாத்துக்கணுங்க, இதுதான் மலக்கு. இப்படி சொல்றான். எவ்வளவு சேட்டவன் இருக்கான், நான் நம்பிக்கை. அவனோட புத்திய பாருங்க. அல்லது அவ் தர்கா ஃபிஸ்ஸமா, வானத்துல அப்படியே பறந்து போ. அவுலியா பறந்து போனா இருக்கிறான்ல, அவுலியா தண்ணில அப்படியே மேந்தா இருக்கிறான்ல கடல்ல. இவன் என்ன சொல்றான்? அவ் தர்கா ஃபிஸ்ஸமா, வானத்துல அப்படியே பறந்து போ, ஏறு, அப்படியே ஏறு. ஹத்தா துனஸில் அலைனா கிதாபன் நக்ரவுஹு, மேல போகும்போது சும்மா போகணும், வரும்போது பெயிண்டிங் கட்டப்பட்ட ஒரு குர்ஆன் தூக்கிட்டு வரணுங்கிறான். இந்த இருக்க குர்ஆன் இருக்க, குர்ஆன் இறங்கிச்சுலாம் சொல்லக்கூடாது, சும்மா வெறுமனே மேல போ, கீழே வரும்பொழுது ஒரு குர்ஆனை கொண்டுட்டு வா. போய் மேல வானத்துல எடுத்துட்டு வந்துட்டாரு, நம்புறோம். அல்லாஹ் சொல்றான், சுப்ஹான ரப்பி ஹல் குன்து இல்லா பஷர் ரசூலா. அல்லாஹ் தூய்மையானவன், அவனுக்கு நான் ஆர்டர் போட முடியாது, இப்படி செய்ய அல்லாஹ் நான் கேட்க முடியாது அல்லாஹ்ட்ட. நான் ஒரு மனிதன், ஒரு தூதர், என் இஷ்டப்படி நான் எதையும் செய்ய முடியாது. எனக்கு வழங்கப்பட்ட ஒரே அற்புதம் குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் குல்லு மின் இன்தில்லாஹ், அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் என்று சொல்லிவிடு நபியே. குல் குல்லு மின் இன்தில்லாஹ் ஃபமாலி ஹவுலாயில் கௌம் லா யகாதுன யஃகவுன ஹதீஸா. இவ்வளவு அற்புதமாக செய்திகளை கொடுக்கிறோம், இதை விளங்கிக் கொள்ள தயாராக இல்லையே இவர்கள் அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே ஒன்று சொல்லணும், இதுக்கு மேலே ஒரு சத்தியம் இருக்கு. ஃபமாதா பாதல் ஹக்கில் அல்லாஹ், சத்தியம் இதுதான் என்று ஆன பிறகு அப்பால் இருப்பது வழிகட்டை தவிர வேற என்ன? இந்த வசனங்களை பாருங்க. இந்த அற்புதம், கராமத்து, ஷேக் அவுலியா, அப்படி இப்படி எத்தனையோ அற்புதம், நிறைய அற்புதங்கள் வசனத்தில் இருக்கு. ஒரு 2 மணி நேரம் விஷயத்துல இருக்கு. ஆனால் நேரத்தை கருதி சுருக்கமா முடிச்சுக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
ஒரே ஒரு அற்புதம் என்று சொன்னது திருக்குர்ஆன் மட்டும்தான். ஏனென்றால் அந்த திருக்குர்ஆனை போன்று இன்னும் கொண்டு வர முடியாது. அதான் அற்புதம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்தவரை உயிர்ப்பிச்சாங்க, அதான் அற்புதம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கம்ப போட்டு பாவமாகிறார், அதான் செய்ய முடியல, செஞ்சதை தோற்கடிச்சது இல்ல. இதுவெல்லாம் அற்புதம். வேற எதுவும் அல்லாஹ் யாருக்கும் யார் சொல்ல அவன் நினைத்ததை செய்கிறான், அவன் நாடினால் செய்கிறான். அவனை ஏன் யாரும் கேட்க முடியாது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த அனுமதி என்ன? மை யுதீர் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ். இந்த தூதரை கட்டுப்படுங்கள், அல்லாஹ் கட்டுப்பட்டதாகிவிடும். சும்மா சுன்னத்தின் மட்டும் சொல்லக்கூடாது, மொத்த குர்ஆனும் நபி வழிதான். சுன்னத்து நம்ம சொல்றோமே, ஹதீஸ் சொல்றோமே, ஹதீஸ் மட்டும் தான் நபி வழியா? மொத்த குர்ஆன் நபி வழி, மொத்த குர்ஆன் நபிகளுடைய வாயிலிருந்து தானே வரணும். எல்லா விஷயத்தையும் திருமறை குர்ஆன் இவ்வளவு தெள்ள தெளிவாக துல்லியமாக பேசுகிறது. இதை நாம் புரிந்து மக்கள் மத்தியில் சொல்வது நம்முடைய கடமை என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.